ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு அழகான தேங்காய் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு, நல்லா வறுத்த அரிசி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேங்காய் எவ்வளோ சேர்க்கணுமோ நிறைய சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சுக்கு இருந்துன்னா சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க வாசனைக்காக. இன்னொன்று சாப்பிடும்போது நல்லா மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாம் ஒன்றா போட்டுட்டு மெதுவாக தண்ணி ஊற்றி நல்லா கையால் கிளறி விடுங்க. அந்த தேங்காய், சுக்கு, ஏலக்காய் இதோட ஃப்ளேவர் இறங்கி அந்த மாவு சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதை ஓரளவு திக்காக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இதை கையில் வடை மாதிரி தட்டி தோசைக்கல்ல சூடுபடுத்தி அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா தட்டுங்க. 2 நிமிஷம் கழித்து ஒன்று ஒன்றா மாற்றி போடுங்க. அது நல்லா வெந்திருக்கும். இது கீழே இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் மாவு வேகணும் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு மேலே ஒரு மூடி போட்டு வேக வைங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அம்மா என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது இதை செஞ்சு கொடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எனக்கு சொல்லி தந்தது யாருன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா சொல்ல நான் தான் செஞ்சேன். நான் செஞ்சதை சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் பாருங்கள். அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ.